டிஸ்கஷன் போட்டு யாரை இறக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க அடுத்தது அருணா இறக்க போறோம். நீலாம் வர மாட்டியா? பயமா இருக்கு தானே? ஒத்துக்கோ, பயமா இருக்குன்னு சொல்லு. நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. இல்ல டைமிங்ல வரும். டைமிங்ல வருவேன். ஓ, அதாவது காப்பாத்துற மாதிரி நீங்க வருவீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்பதான் டக்கு விடுவானுங்க. ஜாலியா இருக்கோமா? குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா அவளே படாத பூஜா இருக்கிறா, கோரஸ் பாடுறேன்னு போயிட்டு ஏதாவது கெடுத்து விடுவா. ஆமா. அப்படிதான் சாச்சாக்கு கடுத்து விட்டா. சூப்பர். என்னடா டீமா சாம்பார் ஆப் எனக்கு விளையாடுறீங்க? கேட்டா நாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ட்ரிபிள்ஸா போவோம். பேச்சு போடுவோம். பேச்சு சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. 3 தான். 1 தூரம். 3ன்றதுனால 3 தான் கொடுத்துருக்காங்க. என்னப்பா? சந்திரன் 3 நல்லா தராது. டேய் வேண்டாம், டேய் வேணாம்டா. இல்ல வேற ஜோக் இருக்குண்ணா. நான் வேற ஜோக் சொல்லுப்பா. ஓகே ஓகே. இது என்ன? இது என்ன டேட்டு? கொடுங்க என்கிட்ட. இந்தா. ஐ அம் ஆஸ்கிங் யூ ஃபார் a date. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. இதே டேட்ஸை மடிச்சு சாப்பிட்டு அயன் சத்து அதிகமா இருக்கும். நீ வேறயா? நீ வேறயா? சாப்பிடும்போது கொட்டையை எடுத்துட்டு சாப்பிடு. செடி உள்ள முளையும். உனக்கு 6 லைட் மட்டும் இல்லாம விஜய் வழங்கக்கூடிய ஒரு இலவச ஹேர் கட். ஓகே. எது? உங்க அப்பா எவ்வளவு சொல்லிருக்காரு லவ் சாங் பாடாதன்னு. சார் ஆபரேஷன் பண்ணி விட்டுட்டுமா? அது அனாவசியம். நல்ல ஒரே ஒரு கட்டிங் தான். நல்ல வாய்ஸ் 7 அடி வரைக்கும் போகும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. வார்த்தைகளும் அப்படியே நல்லா ஃபீல் பண்ணி பாடுங்க. ஏதோ பக்கத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் சுத்திட்டு இருக்கிற மாதிரி வந்து பாடுங்க. எவ்ரிபாடி அப்படி தவறி வாய விட்டீங்களே மிஸ்டர் ஹரி. ஐயோ, எனக்கு இது சரியா பண்ணல. இப்ப பாருங்க, நீங்களே எப்படி ஒரு லைட்டா இறக்குவீங்கன்னு மட்டும் பாரு. கத்திரிக்கோல் பாக்குறப்ப ஒரு ஜோக் ஞாபகம் வருது. ஓ அப்படியே. அடேங்கப்பா, இது வேறயா? அதாவது ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு லட்டு இருந்துச்சான். லட்டை போய் இப்படி வச்சு வெட்டிட்டானா. கேட்டுக்க. அப்ப அந்த லட்டு என்ன ஆகும்? நான் சொல்றேன், கட்லெட் ஆகும். ஒருத்தவன் என்ன எழவி அது? பாரு, சத்தம் சார் ஆஃப் பண்றாரு. ஆஃப் பண்ணி சார், ஆஃப் பண்ணி. என்ன கொடுமை சரவணனது. இன்னும் ஒரு வாய்ப்பு தரேன். ஒருத்தன் என்ன பண்ணானா, எப்பவுமே வந்து ஒரு கிரவுண்ட்ல போய் நல்லா ஓடிட்டே இருப்பானா. சரி. எஸ். ஆஹா. ஒரு நாள் மட்டும் அவனுக்கு ஓடிட்டே இருக்கிறப்போ கால்ல இருந்து ரத்தமா வந்து அவனால ஓடவே முடியல. ஏன்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். ஏன்பா எல்லாரும் ஏன்னு கேட்கணும்ல? ஏன்னா அவன் கட் ஷூஸ் போட்டிருந்தான். என்ன கொடுமை சார். சார் மொத்தமா ஐ திங்க் எவ்ரிதிங் ஷுட் கோ. ஓகே. 2 போச்சு. நான் குமார் அவசரப்பட்டிய. என்ன தம்பி? ஓகே. பைக் எங்க விக்கலாம்னு பாக்குறீங்களா? அது வந்து அடுத்து விலகிக்கிறீங்களா நிகழ்ச்சியில இருந்து? சொல்லுங்க. பைக் எங்களுக்கு தான். நாங்க இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நாங்களா ஜெயிச்சோம். ஓகே. இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கிளாப் தட்டுறீங்க. நீங்க ஒண்ணும் எடுக்கல, அவங்க தான் எடுத்தா. எங்க டீம் நாங்க அவஞ்சி 6 அடிச்சிருக்காங்க. அதனால நாங்க ஹாப்பி ஆயிட்டோம். ரொம்ப குஷியோ? ஓகே ஆக்சுவலா. ஆனா சந்திரன் 3 தானே எடுத்தான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இப்ப அருணா 6 அடிச்சல. இந்த பூஜா அவிஜித் எல்லாம் பாரு, ஃப்ரெண்ட்ஸ் பாரு, பக்கத்துல உட்கார்றாங்க. அடுத்த வாரம் பாரு, அந்த பொண்ணு அந்த முனையில உட்கார்ந்துக்கோ. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. நம்ம கிட்ட நாங்க நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் டிசைட் பண்ணியாச்சு. நாங்க எங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல பேசுறதுக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாங்க நினைச்சாதான் அந்த கண்டெஸ்டன்ட் வரவே முடியும். அசனா அப்பா பாட வச்சலாம். அவரோட எக்ஸ் லவருக்காக பாடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா. பிரசன்னா பக்க எக்ஸ் லவர் இருந்திருக்காரா? என்ன சொல்ற? ஆமா. என்னால நம்ப முடியலடா. நக்கல்யா அவனுக்கு. சின்ன வயசுல கமான் எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு கிரஷ், ஒரு லவ், ஒரு காதலி. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்தது இல்லையா? இல்ல 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 இல்ல. அந்த ஆண்டி ஒரு ஏவி கொடுத்திருக்காங்க பாக்குறீங்களா? நடிக்கிறாரு. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. அவரு மௌனராகம் படம் பார்த்து ஃபீல் பண்ணுவாரு. 96 படம் பார்த்து ஃபீல் பண்ணுவாரு. என்ன அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எமோஷனல் ஆகாதி. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். அவன் வந்து பேண்ட் வச்சுன்னு பாடி இருந்தான். சரி. அப்பா கேட்டதுக்கும்
நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பாடும்போது எனக்கு அவ்வளவா அவன் பேர்ல அந்த நல்ல அபிப்பிராயம் கிடையாது. யார் மேல சார்? பேண்ட் மேலயே அவன் மேலயே? அவன் மேலயே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த கல்யாணத்துல இவன் பேண்ட் வாசிச்சு பாடின்னு இருந்தான். டக்குன்னு மேரேஜ் ஹால் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. ஓ மை காட். தாலி இவன் கட்டானா? அந்த ஒரு அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. லைன்ல நிக்கிறேன். ஓகே. இவன் பாடின பாட்டு ஒண்ணு கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அந்த பாட்டுக்கு எனக்காக அவனை கொஞ்சம் பாட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் இதெல்லாம் நீங்க வீட்லயே கேட்க மாட்டீங்களா? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். அந்த பாட்டு மிஸ்டர் சத்யராஜ் சார் பாடினாரு. சத்யராஜ் விக்கிறாங்கப்பா என்ன பார்த்து. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன அவரு எப்ப ஜட்ஜ் ஆனாரு? சத்யராஜ் சத்யபிரகாஷும் பாடினாரு. யா இரண்டும் தாமரையோ கண்ணும் இன்னும் எந்தன் கண்ணா சின்ன சின்ன. ஓரேப்பா, இது சூப்பர் அப்பு. கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அமேசிங், கிரேட். அங்கிள் ஹாப்பியா? ஐ அம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. இது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன லவ் பாட்டா? அது குழந்தைக்காக பாட்டு. ஓ ஸ்ட்ரைட்டா லவ். உங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தா ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் மேட்ச் வச்சுக்கலாமா? ஆம் ரெஸ்லிங்கா? ஆமா. எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். அண்ணே அந்த ப்ராப்பர்ட்டியை கூப்பிடு. இவங்கள பாருங்க, ஆம் ரெஸ்லிங்னா என்ன தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. டேய் பழக்க தோசை அந்த பழைய தொழிலுக்கு போறீங்க சார். ஆரம்பிக்கலாங்களா? சார்பேட்டா பரம்பரை சார்பாக பிரசன்னா, இடியாப்ப பரம்பரை சார்பாக தினேஷ். ஸ்டார்ட். இல்ல எனக்கு புரியல. இப்பவே கண்ணை கட்டுது. என்னடா சொல்லியாச்சு தம்பி, இவர் ஒரு மாதிரி முரட்டத்தனமான பிளேயரா இருக்காரு, பார்த்து கையே வச்சுக்க போறேன். நீ எதுக்கு ரெடியா இருக்க? சரி, தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஐயோ போச்சே போச்சடா, போச்சே. நான் என்ன சொன்னல, ஒரு சாஃப்டான ஆளு. அவங்க ரொம்ப வலிக்குதா? ஆமாண்ணே. அவங்க பாரு, அவங்க ஸ்வேதா கூட தான் ஒரு சாஃப்டான ஒரு பர்சன். பட் ஆனா கிட்ட கிக் பாக்ஸிங் சாம்பியன் அவங்க. இவர் ஒரு வெற்றியாளரா இருக்காரு, இருந்தாலும் அதோட ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான் நம்ம கிட்ட. தம்பி புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. தம்பி உங்களை தான் சுடிதார் போட்ட தம்பி, இங்க வாங்க. இதோ வந்துட்டேன். தான்டா சாஃப்டான பையன். மைசூர் பாக்கே மிக்ஸில போட்டு அரைச்சு தான்டா சாப்பிடுவான். ஏய் வளையுதுடா, வளையுதுடா, கை வளையுதுடா. சோலி முடிச்சு. டேய் அவன் செத்துட்டான்டா. டேய் டேய் அட பைத்தியங்களா. மான்குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்த என் புள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கறானா? இன்னையில இருந்து என்ன பண்ணா, வாழை இலைய வேக வச்சு சாப்பிடு. ஃபுல் சத்து. போய் உட்காரு போ. நக்கல்யா அவனுக்கு. போ, நைட்டு தெரியும் பாரு உனக்கு. அக்கல் கீழே கொஞ்சம் தைலம் தடவின்னு படு, சரியா போயிடும். ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணல. நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்களே. ஆமா ஆமா, பண்ணுங்க பண்ணுங்க. சரி வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். ஸ்வேதா மேம் ஆசைப்பட்டாங்க. இல்ல கொஞ்சம் பார்த்து பண்ண. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஓகே வச்சி. இப்போ அடுத்த ரவுண்ட். உள்ளவே இல்ல. ஐயோ, மீண்டும் மீண்டும். இந்த வின்னர் வந்து அந்த வின்னர் கூட. ஓஹோ, நீ அப்படி வரியா? ஸ்வேதாக்கு வந்து இப்ப என்னன்னா, நானும் தூங்கும்போது அக்கல் கீழே தைலம் தடவி தூங்கணும். அதுதான். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஓகே, நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம வந்து இதுல கலந்துக்கிட்டதுனால தான் வின் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து தம்பிக்கு அப்பாவுக்கு தெரியாமல ஏதாவது செய்வாங்க. அதாவது புரியுதா? உனக்கு அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது பண்ணனா அது 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் பாத்துக்கோ. அருணா அந்த இடத்துல நின்னு ஜெயிச்சாங்க. நீ இங்க இருந்து வந்து பார்த்தனா தோத்துட்ட. இப்போ விளங்கும்டா. மறுபடியும் நீங்க தான் நிக்கணுமா?
இல்ல தோத்த இடத்துல ஜெயிச்சு காமிக்கிறது தானே. அது மாஸ். நம்ம இடத்துல பாத்தியா அடுத்த பேட்ஸ்மேன் பேட்டோட ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர் அவர்தான். ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீ தானடா காமெடி பண்ணுவீங்க. நம்ம ஏதாவது ஒரு கேப் விட்டுறேன் இறங்கிடுவார். ஐயா பேட்ட காமிங்கயா. நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்ல.